தண்ணி இறக்க இறக்க பில்லு சூப்பரா வருது. எனக்கு பார்த்தோன்னே கஷ்டம். அதோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு எல்லாரும் போய் என்னமோ அதிசயமா நாங்க புதுசா விவசாயம் பண்ற மாரி என்னத்த தான் பார்க்குறாங்கன்னு எனக்கே தெரியல. யாருக்கும் ஸ்பேனர் குடுக்காதீங்க. நான் எப்ப குடுத்தேன்? நான் குடுத்ததே இல்லையே! பசுமை விவசாயம் காப்போம். ஐயோ! இவ்வளோ மெசேஜ் பிடிக்கலையோ! எனக்கு ஒரு ஸ்பேனர் கொடுங்க. ஸ்பேனர்னா என்னன்னே எனக்கு தெரியாதுப்பா. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு வரவா? வாங்க, கண்டிப்பா வாங்கண்ணா. டுமாரோ காலேஜ் ஃபங்க்ஷன் மார்னிங் 8:00 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன ஃபங்க்ஷன்? பசுமை விவசாயம் காப்போம். ஹாய் அண்ணா, பசுமை விவசாயம் காப்போம். யாருக்கும் ஸ்பேனர் கொடுக்காதீங்க. நமக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுப்பா. தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் என்ற ஊருக்கு வாங்க, என்னை சந்திக்கலாம். வல்லம் வந்துட்டு எங்களுக்கெல்லாம். நீங்க வேணா தஞ்சாவூர் வாங்க பார்க்கலாம். என்னாகி விட்டது வயல்ல? கீரை கிளம்ப மாட்டேங்குதுப்பா. இடத்துக்கு புடுங்குற, அதாவது கீரை அரிக்கிறது அந்த கண்டிஷன்ல வரணும். அது மாதிரி வரல. பில்லு தான். நான் கீரை தான் அவ்வளோ செழிப்பா வருது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது என்னன்னா என்னது சாட்னி கீரைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அதுதான் நல்லா மருந்து போட போட தண்ணி வீச வீச செம்மையா கிளம்பி வருது. என்னன்னு தெரியாதுண்ணா சார், நான் நிஜமாவே தெரியாது. களிமண் களிமண்ணா? இது வந்துட்டு களிமண்ணா தானே முன்னாடி இருந்துச்சு. இப்ப வந்துட்டு நாங்க மண்ணு ரொம்ப பள்ளமா இருக்கு வய. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏன்னா மழை பெஞ்சா கீரை வீசணும்னா அப்படியே வந்துட்டு அழுகிருது தண்ணி நின்று அப்படின்ட்டு மண் அடிச்சோம்னா. அது என்னன்னா செம்மண் மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அதை அடிச்சோடனே போன வருஷமே கீரை வரல தான். ஆனால் போன வருஷம் நாங்கள் வண்டி விட்டு ஓட்டலை, சேர்ந்து வாட்டி வண்டி விட்டு 2 வாட்டி ரொட்டேட்டர் விட்டு சுற்றியாச்சு வரும் அப்படின்ட்டு. அதான் போய் எருவு கேட்டதுக்கு எருவு கொடுக்கலன்ட்டாங்க. நம்ம போய் இப்போ என்ன பண்ணுறது? அப்புறம் சரி வரது வரட்டும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ என்னன்னாக்கா பில்லு மட்டும், அதுக்கு மட்டும் இந்த மண்ணு நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல. பில்லு மட்டும் செம்மையாக கிளம்பி வருது. கீரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சரி சரி. எனக்கு வந்துட்டு எங்க அப்பா இருந்தாங்க போன வருஷம் ஹெல்ப் பண்றது. அவங்க தான் எல்லாம் பார்த்துப்பாங்க. நம்ம தண்ணி இறைக்கிறது அப்படின்னு சேல்ஸ் பண்றது அவங்களோட நட்டோம். அதுதான் தெரியுமே. இப்ப என்னன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. நம்மளதான் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் எல்லாமே. தேடுங்க, தேடி எனக்கு ஸ்பேனர் கொடுங்க. எனக்கு தெரியாது. யாராச்சும் கண்ணு வச்சிருப்பாங்க. அப்படி கூட சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுலக்கு. ஏன்னா நாங்க எது பண்ணாலுமே வந்துட்டு எங்க பாப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே. ஆனா உடனே அதுதான் காரணமா? அவ்வளவுதான் கிடையாது. காரணம் என்னோட நம்பிக்கை அப்படி. வயல்லாம் ஃப்ரீயா? கண்ணு யாரும் வீடு பக்கத்துல இல்லாம எங்க கொல்லையை சுத்தி ஃபுல்லாவே 4 சைடுமே வீடு. நான் கொல்லைக்கு போனாலே 4 பேருமே 4 வீட்டுல இருந்துமே எட்டி பார்ப்பாங்க என்ன பண்றேன் அப்படின்ட்டு. வயல்ல போய் என்ன பண்றாங்க? தண்ணி இறைக்கிறது, கீரை பில்லு பிடுங்க. அது என்னத்தை பார்க்குறீங்கன்னு எனக்கே தெரியல. எரிச்சல் ஆகும், எனக்கு டென்ஷன் ஆகும். அவங்களும் அது மாதிரி தான் பண்றாங்க. நம்ம போய் யாரையும் பார்க்கல, என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க. நம்ம போய் அவங்க வீட்டுல நடக்கிறதையும் பார்க்க போறதில்ல, வயல்ல நடக்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு எனக்கே தெரியல. என்னமோ நாங்கள் வந்துட்டு எப்படி சொல்றது, காசை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம பண்றது மாதிரி பார்ப்பாங்க. இப்படி தெரியாத விவசாயம்லாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு 3 வருஷமாவே இந்த விவசாயம் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி நெல், இப்போதான் இந்த இது பண்ணிட்டு தான் இருக்கோம். போன வருஷம்லாம் நல்லா தான் வந்துச்சு. இப்போதான் அது மாதிரி பண்ணுது அப்படிங்கிறேன். போன வருஷம்லாம் வந்துட்டு கீரை, முள்ளங்கி, வெண்டை தான் அதிகமாக. வெண்டி, அப்புறம் வந்துட்டு கொத்தரங்காய், கத்திரிக்காய் வந்து எங்களுக்கு சரியாக வரல, பூச்சி வச்சிருச்சு. ஆனால் அவ்வளோ செடி வச்சுருந்தோம், பூச்சி வச்சிருச்சு. ஆனால் ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாபம் இல்லைனாலும் ஏதோ கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வீட்டு செலவுக்கு ரன் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த வருஷமும் அது தெரியாத விவசாயம்லாம் இல்லை, தெரிஞ்ச விவசாயம் தான். பாடு கஷ்டப்பட்டது தான். இப்போ என்னன்னா அப்படி ஆயிடுச்சு. சிப்ஷம் தெளித்தாள் சரியா அப்படின்னா மருந்தானா அது? நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு யூரியா காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்கோம். பார்ப்போம் சரியாகுதான்னு பார்ப்போம். நான் உண்மையாகவே வந்துட்டு சரி வரலன்னா உண்மையாகவே கொத்தி